ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெண்டர் சிக்கன். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸுமே ஒரே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் நல்லா பைண்டிங் ஆகி வரணும். இதை 1 மணி நேரம் போல் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் பாலில் நல்லா ஊறி ஜூஸியாக கிடைக்கும். இது 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பைண்டிங் பண்ண பேட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது. நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் பீஸை இதில் 2 சைடுமே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய வச்ச எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வேகட்டும். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ இதை திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டெண்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.